இங்க ஒரு மூவி டீம் படம் எடுக்கிறதுக்காக ஒரு தீவுக்கு ஒண்ணு வராங்க. வந்த இடத்துல தெரியாம ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போயிடுறாங்க. அப்ப ஹீரோ எது மேலயே ஒரு காலை வச்ச மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஒன்னு ஆகுது. சோ இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டவரு அங்க ஒரு இன்ச்சு கூட நகராம பயத்துல அப்படியே நின்னுட்டு இருக்காரு. இத கேமரால பாத்துட்டு இருந்த டீம் எல்லாருமே இவர் ஏதோ விளையாடுறாரு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆயுமே எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அவர் அங்க நின்னுட்டு இருக்கத பார்த்து ஏதோ தப்பா இருக்குன்னு சந்தேகப்பட்டு கிட்ட போய் பாக்குறாங்க. பார்த்தா அவர் ஒரு கண்ணி வெடி மேல காலை வச்சிருக்காரு. அது தெரிஞ்சதுமே அங்க எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க ஆளே இல்லாத ஒரு தீவுக்கு வந்திருக்காங்க. சோ இங்க ரெஸ்கியூ டீமை வர வைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்க போறது இல்ல. அது வரைக்கும் இவரை அங்க அசையாம அப்படியே இருக்க சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. இதை புரிஞ்சுக்கிட்ட இவரோட பாடி டபுள் இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக முன்னாடி வரான். அதுக்கு இவன் என்ன பண்றானா அந்த ஆக்டருக்கு பதிலா அவனோட வெயிட் மொத்தமா அதுல கொடுத்து அந்த ஆக்டரை அங்க இருந்து காப்பாத்திடுறான். ஆனா இந்த ஆக்டரை காப்பாத்தினா நான் என்ன வேணாலும் தரேன்னு சொன்னவன் காப்பாத்தினதுமே அவனை அங்கேயே விட்டுட்டு அவனோட கேரவனை எடுத்துட்டு அந்த தீவை விட்டு ஓடி போயிடுறான். அதே நேரம் அந்த படத்தோட டைரக்டர் ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் அவனுக்கு துணையா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட டீம் எல்லாரையுமே அவர் அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது ரெஸ்கியூ டீமை அவங்களால கான்டாக்ட் பண்ணிருக்கவே முடியாது. கடைசியில இவனுக்காக நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு அந்த டைரக்டரும் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இது தெரிஞ்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மூவி டீம் அந்த தீவுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரும் போராடி அவனை எப்படியோ காப்பாத்திடுறாங்க.